தேசிய அளவிலான 53ஆம் ஆண்டு ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் பாசிர்குடாங் ஜொஹூர் தமிழ் பள்ளி ஆசிரியர் சரண் லோகநாதன், மாசாய் ஜொஹூர் தமிழ் பள்ளி ஆசிரியை முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம், கேமரன் மலை ரிங்லெட் தமிழ் பள்ளி ஆசிரியர் ஆனந்தராஜு செல்வராஜு ஆகியோர் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக்கிடமிருந்து விருது பெற்று தமிழ் பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்தனர். ஆசிரியர் சரண் சமீபத்தில் பஹாங் மாநிலத்தில் ஆசிரியர்களுக்காக நடைபெற்ற 53ஆம் ஆண்டு மலேசிய கல்வி அமைச்சு தலைமை இயக்குனர் சுழற்கிண்ண தேசிய மொழி சொற்பொர் போட்டியில் 1ஆம் நிலையில் வெற்றி பெற்று இந்த விருதை வாகை சூடினார். அவருக்கு இவ்விழாவில் மலேசிய கல்வி இயக்குனர் சொற்பொர் சுழற்கிண்ணமும் 10,000 ரிங்கிட்டிற்கான காசோலையும் வழங்கப்பட்டது. ஆசிரியர் சரண் இது போன்ற பல போட்டிகளிலும் இதற்கு முன்னதாக பங்கு பெற்று வெற்றியும் பெற்று தமிழ் பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியை முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் சிறப்பு கல்வி விருதான சிறந்த தொண்டூழியர் பிரிவில் 3ஆம் நிலைக்கான விருதுடன் 500 ரிங்கிட்டிற்கான காசோலையும் கல்வி அமைச்சரால் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். குழந்தைகளுக்கு மொழி கல்வி நடவடிக்கைகளில் மிகுந்த ஆர்வம் காட்டி வரும் முனைவர் கஸ்தூரி, மழலைப்பள்ளி குழந்தைகள் தமிழ், மலாய் ஆகிய மொழிகளை விளையாடிக்கொண்டே கற்பதற்கு பல பாடத்திட்டங்களை தமது சொந்த ஆர்வத்தின் பெயரில் அவர் உருவாக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவை பிரதிநிதித்து சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சரிகமபா எனும் பாடல் திறன் போட்டியில் சிறப்பாக பாடி நம் நாட்டிற்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் அருளினி ஆறுமுகத்தின் தாயார் இவர் என்பதும் சிறப்புக்குரியது. கழிவுப் பொருட்களிலிருந்து கற்பித்தல் உதவியை ஊக்குவிக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது கேமரன் மலை ரிங்லெட் தமிழ் பள்ளி. இதன் அடிப்படையில் பல சாதனைகளை புரிந்துள்ளதுடன் பல விருதுகளையும் அப்பள்ளி பெற்றது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்த பள்ளியின் ஆசிரியர் ஆனந்தராஜு செல்வராஜுக்கு ஸ்டெம் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்ப பொறியியல் கணிதம் சார்ந்த 3ஆம் நிலை ஐகான் விருதும் 500 ரிங்கிட்டிற்கான காசோலையும் வழங்கப்பட்டது. இதற்கு முன்னதாக கல்வி அமைச்சிடமிருந்து புத்தாக்க ஆசிரியர்களுக்கான சிறப்பு விருதையும் இவர் வென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.